வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணன் இப்படி ஒரு படுகொலியில விழ இருந்ததுக்கு வானதி தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிற பாண்டி அர்த்தராத்திரின்னு கூட பார்க்காம நேரா வானதி வீட்டுக்கு வந்துடுறாரு. வானதியை வெளியே கூப்பிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க அம்மாவும் அண்ணனும் ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி, அன்னைக்கு நான் உன்னைய செல்ஃபிஷ்னு சொல்லிட்டேன்னு எவ்வளவு கோவப்பட்ட, இன்னைக்கு சொல்றேன் நீ நிஜமாவே ஒரு செல்ஃபிஷ் தான், உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலைன்னு கத்துறாரு பாண்டியன். பாண்டி, உனக்கு என் நிலைமை தெரியாது பாண்டின்னு வானதி சொல்ல, என்ன நிலைமை, என்னடி நிலைமை, பெரிய நிலைமை, உன் வீட்டில் உன்னை திட்டுறாங்க, அவ்வளோ திட்டும் அடியும் வாங்க பயந்தா எதுக்கு என்ன பார்க்க வர்ற, தயவு செஞ்சு இனிமே வராத, உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்பவே வருத்தத்தோட நிக்கிறாங்க வானதி. அடிச்சுக்கங்க, நல்லா அடிச்சுக்கங்க அப்படின்னு அவங்க அண்ணன் பார்க்க, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டிங்கிற மாதிரி அவங்க அம்மா உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ பைய தூக்கிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தப்ப உன்னை தனியா கூட்டிட்டு போய் பக்குவமா என் அண்ணன் விஷயத்தை பத்தி எடுத்து சொன்னேனா இல்லையா? வீட்டுல வச்சு எனக்கு பேச தெரியாதா? அண்ணனை மனசுல வச்சுதான், அண்ணனுக்காக தான் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு தெரிஞ்சா அண்ணனும் வருத்தப்படும், அண்ணனை வருத்தப்பட வைக்க கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா பண்றேன். நீ என்னடா கெடுத்து விடுற, என் அண்ணனை உன்னோட அண்ணன் மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? ஒரு சொல்லு பொறுக்காதடி, நீ சொன்ன வார்த்தையால தான் அது தன்னோட வாழ்க்கையவே அழிச்சிக்க பார்த்தது. இங்க பாரு, நான் கண்டிப்பா சொல்றேன், எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் வீட்டில் நிலைமை மோசமாக இருந்ததுன்னா கிளம்பி வா, உன்னை ஹாஸ்டலில் வச்சு பார்த்துக்கிறேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, அதையும் மீறி நீ உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி பேசிக்கிட்டே போக என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறாங்க வானதி. இங்கே பாரு, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்க முடியும். அது எப்ப நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. அதுக்காக என் அண்ணனை ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பொண்ணை நம்பி எல்லாம் தள்ளி விட முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, உள்ள இருக்கவங்க காது புறம் வெளியே தான் இருக்கு. இங்க பாரு, பொறுமையா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா உன் வேலையை பார்த்து போய்கிட்டே இரு, தள்ளு அப்படின்னு வானதியை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு பாண்டி. பாண்டி வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து படபடன்னு போயிட நொந்து போய் சோகமே உருவமா நிக்கிற வானதி வீட்டுக்குள்ள வேகமா வர்றாங்க. ஏய் நில்லுடி, என்னடி அவன் ரோட்ல வச்சு இந்த கத்து கத்திட்டு போயிட்டு இருக்கான், நீ அமைதியா இருக்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா, கத்துனது மட்டும் இல்லம்மா, நான் சொல்றதை கேட்டுட்டு இங்க இருந்தா இரு, இல்ல நான் கிளம்பன்ட்டான். இதோ இவளும் கேட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம அமைதியா வர்றா, உன் பொண்ணு அப்படின்னு அவங்க அண்ணன் திட்டிட்டு இருக்க வானதி பாவம் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. தூ, ஏண்டி இப்பவே உன்னை போடின்னு தூக்கி எரிஞ்சு பேசிட்டு இருக்கிறான், இவனுக்காக தான் நீ எங்ககிட்ட சண்டை போட்டியா? இவன் தான் உன்னை கண்ணு கலங்காம பாத்துக்க போறானா? இவங்கிட்ட திட்டும் அடியும் வாங்கிக்கிட்டு கேவலமான வாழ்க்கை தான் வாழ போற. ஆனா உனக்கு இது வேணும் தாண்டி, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நாங்க பார்த்தோம் பாரு, நீ அதை மதிச்சாதானே நாய் வாழ நிமித்தவா முடியும், நீ எல்லாம் பட்டு தாண்டி திருந்துவ அப்படின்னு அவங்க அம்மா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்க ஏற்கனவே பயங்கர சங்கடத்துல இருக்க வானதி அழுகையை மறைச்சுக்கிட்டு உள்ளர ஓடுறாங்க. மா விடுமா, அவ அப்படியே போகட்டும், எப்படியோ போகட்டும், திருந்தாத ஜென்மம் அது அப்படின்னு வசந்த் சொல்ல ரூமுக்குள்ள வர வானதி கதவை சாத்திக்கிட்டு அந்த கதவு மேலேயே சாஞ்சி உடஞ்சி அழுன்னு அழறாங்க. பாவம், அவ்வளோ அடியும் திட்டம் வாங்கினப்ப கூட கலங்காத வானதி இப்போ கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழுது ஓஞ்சி சரிஞ்சு கதவோட கதவா உட்கார்ந்துடுறாங்க. பாண்டியன் சொன்னதுதான் அவங்க மைண்டுக்குள்ள வருது, உன் வீட்டில் உன்னை திட்டுறாங்க, அவ்வளவு திட்டம் அடிய வாங்க பயந்தா நீ எதுக்கு என்ன பார்க்க வர்ற, தயவு செஞ்சு இனிமே வராத அப்படின்னு பாண்டி சொன்னதை நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க வானதி. இங்க அனீஷ் சேரனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க சந்தா வேறொரு லேடி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணனும் சேரனும் வர்றதை பார்த்து அவங்க எழுந்து நிக்க அந்த பொண்ணு வரேமான்ட்டு போறாங்க. சந்தா ஒரு சின்ன புன்னகையோட எழுந்து நின்று ரெண்டு பேரையும் வரவேற்கிற மாதிரி நிக்க, அவரோட நிச்சயதார்த்தம் நின்று போயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆறாம இருக்கணும், நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அனீஸ் சொல்ல ரெண்டு பேரும் சோகமா நிக்கிற சேரனை பாக்குறாங்க. சந்தா, நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல அந்த பொண்ணு கதவை திறந்துட்டு உள்ளர போறாங்க. ஆவ் பையா, வந்து உட்காரு, அட வா பையா, வந்து உட்காரு, அதெல்லாம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் வீட்டு முன்னாடி இருக்க திட்டுல உட்கார வைக்கிறாரு. உட்கார்ந்த சேரன் அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. பையா அப்படின்னு முதுகுல தட்டுறாரு அனீஷ். பாண்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான்டா நான் இதை செஞ்சேன் அனீஷ், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க சந்தா டீயோட வந்து இந்தாங்க எடுத்துக்கங்கன்னு நீட்டுறாங்க. கொடுத்துட்டு சந்தா அந்த பக்கம் போய் ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்துட்டு இவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. விடுங்க பையா, டீ குடிங்கன்னு அனீஷ் சொல்ல, எனக்கு நடந்ததுல பெரிய வருத்தம்லாம் இல்லை அனீஷ், ஆனா வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் தான் பேசி நம்பிக்கை கொடுத்து அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனேன், இந்த முறை நல்லது நடக்கும்னு அவங்க எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கையா வந்தாங்க,
அவங்கள வருத்தப்பட வச்சதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு அனீஷ், ஆரம்பத்துல இருந்தே இந்த சம்பந்தம் வேணுமான்னு அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் வானதி எதுக்கு வெயிட் பண்ணி கஷ்டப்படணும்னு எதை பத்தியும் யோசிக்காம ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல, ஏன் பையா இந்த நிச்சயதார்த்தம் நின்னதுல உங்களுக்கு வருத்தம்லாம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாரு அனீஷ். சேரன் விரக்தியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை அனீஷ். நான் பாண்டிக்காக தானே இந்த கல்யாணத்தையே பண்ணணும்னு நினைச்சேன். என் வீட்டில் இருக்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப ஏன் கல்யாணம் நடக்கலனா பாண்டி கல்யாணமும் தள்ளி போய்கிட்டே இருக்குல்லங்கிறாரு சேரன். தேவையில்லாம அவன் ஏன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் சொல்லு. இதையெல்லாம் யோசிச்சுதான் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சேரன் சொல்ல, பையா நீங்க உங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கவலைப்படுறீங்க, ஆனா அவங்க உங்களை நினைச்சு கவலைப்படுறாங்க. எனக்கும் உங்களை ஒரு 10 வருஷமா தெரியும். கிட்டத்தட்ட உங்க வீட்டு ஆள் மாதிரி தான் நானும். என்ன கேட்டா நானும் அவங்க நினைக்கிறது தான் சரின்னு சொல்லுவேன் பையா. உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது நல்ல பொண்ணா என்ன ஏதுன்னு விசாரிச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதை தான் உங்க வீட்டு ஆளுங்களும் யோசிக்கிறாங்க அப்படின்னு அனீஸ் சொல்ல, இனி எனக்கெல்லாம் எங்க அனீஸ் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கெல்லாம் எனக்கு ராசி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு விரக்தியான சிரிப்போட சொல்றாரு சேரன். 3 பேரும் ரொம்ப அமைதியா அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது எப்படியாவது பாண்டிக்கு தான் கல்யாணத்தை முடிச்சிடணும். அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா நான் தான் எப்படியாவது அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க, சந்தா அவரை பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காம இருக்கதை நினைச்சு எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. ஊர்ல எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா இல்லையா என்ன? நானும் அந்த மாதிரி இருந்துட்டு போறேன். எனக்கு அதுல எல்லாம் எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு வருத்தத்தை மறைச்சிட்டு சொல்றாரு சேரன். அமைதியா கேட்டுட்டு இருந்த அனீஸ், ஏன் பையா இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அதான் பாக்குறல்ல அனீஷ், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படிங்கிற சேரன் எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அனீஸ் திரும்பி தன்னோட தங்கச்சியை பாக்குறாரு. மெதுவா சேரன் பக்கம் திரும்புறவரு, நான் இதை கேட்கலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு அனீஸ் தயங்கிக்கிட்டே சொல்ல, சந்தா அப்படியே மூச்சை ஹோல்ட் பண்ணிட்டு பாக்குறாங்க. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா அப்படின்னு அனீஸ் டக்குன்னு கேட்டுட, முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு சேரன். எங்கெங்கயோ பொண்ணு தேடுறீங்க, என் தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியலையா பையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அனீஸ் கேட்க, இப்ப கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாரு சேரன். அவரோட பார்வை அப்படியே அனீஸ் மேலேயே பதிஞ்சிருக்க, பக்கவாட்டுல தெரியற சந்தா லேசா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. அனீஸ் அவங்க தங்கச்சி திரும்பி பார்க்க அவங்க சின்ன புன்முறுவலோட நிக்கிறது தெரியுது. அவளை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான். இதுக்கு மேலேயே அந்த ஊர்ல இருந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பையா கூட்டிகிட்டு வந்த. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பையா. என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அனீஸ் மனசுல இருந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா இன்னமும் சேரனால அதை நம்பவும் முடியல. அவர் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல. சந்தா முகத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தோட நிக்கிறாங்க. டக்குன்னு சுயநினைவுக்கு வர்ற சேரன் டம்ளரை கீழே வச்சுட்டு, டேய் அனீஸ், சும்மா இருக்க மாட்டே நீ, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சந்தாவும் ஆர்வமா பாக்குறாங்க. ஏன் பையா, எங்க கிட்ட பணம் இல்ல, சரியான வீடு கூட இல்ல, இதையெல்லாம் யோசிச்சுதான் வேண்டான்னு நினைக்கிறியாங்கிறாரு அனீஷ். டேய் என்ன நீ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற சேரன் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறேங்கிறாரு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பையா, இவ்வளோ நல்லவனுக்கா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பேசாம என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் கேட்டிருக்கேன் பையா. அன்னைக்கு நான் கேட்கும் போது கூட நீ சிரிச்சுக்கிட்டே விட்டுட்ட பையா அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு இருக்க. அது புரியுற சந்தா சேரனை கொஞ்சம் மலர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது 100% உண்மை அனீஷ். இந்த காலத்துல நல்லவனுக்கு தான் பொண்ணு கிடைக்கிறது இல்ல. போனவன் வந்தவன் புறம்போக்கு தெல்லுவாரி பொறுக்கி இவங்களுக்கெல்லாம் நல்ல பொண்ணா கிடைச்சிடுறாங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்படுறாங்க. என்னடா கேக்குற, என்ன சொல்ற நீங்கிற மாதிரி சேரன் பாத்துட்டு இருக்க. நான் அன்னைக்குமே நிஜமா தான் கேட்டேன் பையா, இப்பவும் நான் நிஜமா தான் கேக்குறேன். என் தங்கச்சி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அனீஸ் கேட்க, இன்னமும் திகைப்புல இருந்து வெளியே வராத சேரன் அப்படியே பாக்குறாரு. சந்தா லேசான வெக்கத்தோட போட்டிருக்க தாவணியை முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. பையா, சந்தா என் தங்கச்சிங்கிறதால நான் சொல்லல பையா, அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு பையா, உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குவா, நீங்களும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்க. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்த திருப்தி எனக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அனீஸ் நெஞ்சில கைய வச்சு சொல்ல, சேரனால கேக்குறது நடக்கிறது எதையும் நம்பவே முடியல. சேரன் அப்படியே தயங்கிட்டே உட்கார்ந்துருக்க. நீ உடனே சொல்லணும்னு கூட இல்ல பையா, நீ நல்லா யோசிச்சு சொல்லு. ஒருவேளை யோசிச்சுட்டு வேண்டாம்னு சொன்னா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பையா
அப்படிங்கிற அனீஸ் முகத்துல லேசான கவலை தெரியுது. சேரன் அப்படியே மெதுவா திரும்பி சந்தாவை பாக்குறாரு. சந்தா முகத்துல நிறைய வெக்கமும் கொஞ்சம் சந்தோஷமும் தெரிய அவரால் அதையும் நம்ப முடியல. மறுபடியும் அவர் மெதுவா திரும்பி சந்தாவை பார்க்க இவரையே பார்த்துட்டு இருந்த சந்தா டக்குன்னு குனிஞ்சு தாவணியோட ஒரு நுனியை சுத்திக்கிட்டு இருக்காங்க. சேரன் பார்த்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கு ரொம்பவே வெக்கமாயிடுது. அப்படியே வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. என்ன அவ்வளவு சந்தோஷமா ஓடுறா, ஒருவேளை அவளுக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சேரன் யோசிக்கிறாரு. மறுபடியும் மெதுவா திரும்பி உள்ளர பார்க்க கதவு மறைவுல இருந்து அழகான ட்ரெடிஷனல் பொண்ணா அப்படியே தலையை மட்டும் நீட்டி பாக்குறாங்க சந்தா. அவருக்கு நிறைய குழப்பமும் யோசனையுமா இருக்கு. அப்படியா, இதெல்லாம் நிஜம்தானா அப்படிங்கிற மாதிரி சேரன் மெதுவா மறுபடியும் தலையை திருப்பி பார்க்க, துஜே தேக்கா தோ ये जाना सनम प्यार होता है दीवाना सनम அப்படின்னு ஹிந்தி பாடல் அவரை சுத்தி ஓடுது. மெதுவா ஆரம்பிச்ச பாட்டு இப்ப கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட சேரனால சந்தாவை பார்க்காம இருக்க முடியல. அவர் மெதுவா திரும்பி பார்த்துட்டே இருக்க அவங்களும் முகத்துல சந்தோஷமும் கண்ணுல மின்னலுமா சேரனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சேரன் முகத்திலையும் ஏகப்பட்ட வெக்கமும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க அனீஸ் அதை பாக்குறாரு. சேரன் அப்படியே திரும்பி சந்தாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மறுபடியும் திரும்பிக்க அனீஸ் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. அவர் முகத்திலையும் முழுசா சந்தோஷம் வந்துடுது. நடந்து போன சேரன் இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு வர இப்போ அவரை சுத்தி தமிழ் பாட்டு போய்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல கனவு போல அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்குது. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா அப்படின்னு அனீஸ் கேட்டதும் சேரன் அவங்கள திரும்பி பார்க்க அவங்க வெக்கமும் சிரிப்புமா வீட்டுக்குள்ள ஓடினதும் சேரன் மேல சின்ன தூரல் மாதிரி தூவிட்டு இருக்கு. சேரனோட நினைப்புல சந்தா அவங்க வீட்டுக்கு வந்தது, சைட்டுக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது அப்படின்னு ஒவ்வொரு நினைவுகளா அலை மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்க கனவு கூட கண்டதில்ல. இப்படி ஒரு வாழ்க்கைன்ற பாட்டு அவர் மனசுலயும் அவரை சுத்தியும் ஓடிட்டு இருக்குது. ஒரு நாள் வீட்டை விட்டு போறேன்னு அவரு அனீஷ் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க சந்தா அவருக்கு சப்பாத்திக்கு சுட்டு கொடுத்ததும் அதை தட்டுல வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்ததும் அவருக்கு ஞாபகத்துல வருது. அவரோட கால்கள் சந்தோஷமா சைக்கிளை மிதிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அனீஸ் சந்தாவை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க அழகான கையை நீல நீல விரல்னு வச்சு அவரை கும்பிட்டதும் அடுத்து கோவில்ல அவர் தலையில அட்சதையெல்லாம் இருக்கு அதே அழகான விரல்களால தட்டி விட்டதும் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அட சேரன், முக்கியமா உன்னை மறந்துட்டீங்களேன்னு நாம நினைக்கிறதுக்குள்ள அவருக்கு ஞாபகம் வந்துடுது. பாத்ரூம்ல இருந்து வெளியே வழுக்கி விழ போன சந்தாவை அவர் கையில தாங்கி பிடிச்சது. ஓகே சேரன், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா நினைச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்ல இருந்து வந்த சந்தா கொஞ்சம் வெக்கமும் சிரிப்புமா கதவை சாத்திட்டு போனதும் அவர் மைண்டுக்குள்ள வருது. இங்க பாண்டியன் ரொம்ப வருத்தமா வெளியில நடந்துட்டு இருக்க வானதி இன்னும் கதவுக்கு முட்டு கொடுத்தபடியே உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டியனுக்கு மனசு ஆறவே இல்ல. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வேற சொல்லியிருக்க, அதான் உன் கல்யாணத்துக்கு தடையா இருக்கேன்னு தெரிஞ்சதும் மனசே உடஞ்சிடுச்சுடா அப்படின்னு சேரன் சொன்னதை நினைச்சுக்கிட்டே அவரு இங்கேயும் இங்கேயே நடக்கிறாரு. இங்க வானதியும் பாண்டி சொன்னதையும் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு அவசரமா கல்யாணம் பண்ணணும்னா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ, அதுக்காக என் அண்ணன் வாழ்க்கையை கெடுப்பியா அப்படின்னு பாண்டி சொன்னதும் உள்ளர வந்தவொன்னு அவங்க அம்மா, ஏண்டி இப்பவே உன்னைய போடின்னு தூக்கி எரிஞ்சு பேசிட்டு இருக்கிறான், இவனுக்காக தான் நீ எங்ககிட்ட சண்டை போட்டியா, நாளைக்கு இவனா உன்னை கண் கலங்காம பாத்துக்க போறான் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதும் வானதியோட மனசை போட்டு வதச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இறுக்கமா உட்கார்ந்து இருந்தவங்க காலை கீழே விட்டுட்டு கையில மொபைல் எடுக்கிறாங்க. பாண்டிக்கு போன் பண்ண அவர் காலை எடுக்கவே இல்ல. அடுத்து வானதி மறுபடியும் கூப்பிட பாண்டி காலை கட் பண்றாரு. அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு வானதி சங்கடப்படாம மறுபடியும் கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் எடையம் பாண்டின்ற கெஞ்சல் அவங்க முகத்துல தெரியுது. டென்ஷன் ஆகுற பாண்டி போனை எடுத்து, ஏய் எதுக்குடி நொய் நொய்னு கால் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கத்த, எதுக்கு பாண்டி என்ன திட்டுறேங்கிறாங்க வானதி. நான் தான் போனை கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ற அப்படின்னு பாண்டி கத்திக்கிட்டு இருக்க. பாண்டி ப்ளீஸ் என்ன திட்டாத பாண்டிங்கிறாங்க வானதி. ஏய் நடிக்காதடி, போனை வைங்கிறாரு அவரு. பாண்டி அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்கவே அவரு காலை கட் பண்ணிடுறாரு. ஹலோ பாண்டி பாண்டி அப்படிங்கிற வானதி கால் கட் ஆனதை பார்த்து அழுதுகிட்டே மறுபடியும் கால் பண்றாங்க. இவ எத்தனை தடவை கட் பண்ணாலும் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு டென்ஷன் ஆகுற பாண்டி கால் ஆன் பண்ணி, ஏய் கூப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, புரியலையா உனக்குன்னு கத்துறாரு. என்ன பாண்டி, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு வானதி கேட்க, ஆமாண்டி நீ தப்பே பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன், போதுமா சும்மா எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டி கத்த, உங்ககிட்ட பேசணும்னு தானே கால் பண்ணேன், இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா நான் என்ன பாண்டி பண்ணுவேன் அப்படின்னு வானதி அழுகையும் கெஞ்சலுமா கேட்க, உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாம தான் நான் காலை கட் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடி ஃபோன் பண்ணி ஏன் என்ன டார்ச்சர் பண்ற அப்படின்னு பாண்டி கேட்க, நீ எதுக்கு பாண்டி என் வீட்டு முன்னாடி வந்து கத்துன, உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா போன்ல கேட்டிருக்கலாம்ல, இல்ல மெக்கானிக் ஷாப் வருவேன்ல அப்ப கேட்டிருக்கலாம்ல, இங்க எதுக்கு வந்து ஏன் கத்துன, நீ கத்துனதை எங்க வீட்டுல பாத்துட்டாங்க,
எங்க அம்மாவும் அண்ணனும் செம்ம திட்டுனாங்க தெரியுமா? உனக்கு இதெல்லாம் வேணும், நல்ல அனுபவின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நீ ஏன் பாண்டி இப்படி பண்ண? என்னை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு இருக்கலாம்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமாண்டி 24 மணி நேரமும் நீ உன்னை பத்தி யோசிக்கிறது பத்தாதுன்னு நான் வேற உன்னை பத்தி யோசிக்கணும்ல. யாரு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் பிரச்சனை தான் முக்கியம். என் அண்ணன் கிட்ட போய் முந்திரி கொட்டை மாதிரி பேசினதால எங்க அண்ணனோட வாழ்க்கைய அழிய பார்த்துச்சு, அது பிரச்சனை இல்ல. நான் ஏண்டி இப்படி பண்ணனேன்னு கேட்டதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தமும் இல்ல. இப்ப கூட நீ பாவம், நீ கஷ்டப்படுறன்னு உன்னை பத்தி தான் யோசிக்கணும்ல. எப்படி முடியுது உன்னால? இல்ல கேக்குறேன், உனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் ஒரு கவலை இல்லையா அப்படின்னு பாண்டி கேட்க, நீதான் பாண்டி மத்தவங்கள பத்தி யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. உனக்கு கோபம் வந்துட்டா யார பத்தியும் கவலைப்படாம உடனே திட்டி தீர்த்தரணும்ல. எங்க வீட்டுல என்ன நிலைமைன்னு கொஞ்சம் கூட வானதி சொல்லிட்டு இருக்கும் போதே கடுப்பாகிற பாண்டி, ஏய் வைடி போன அப்படின்னு கட் பண்ணிடுறாரு. முதல்ல போனை ஆஃப் பண்ணணும்னு போனை ஆஃப் பண்ணிடுறாரு. வானதி அழுதுகிட்டே மனசு கேட்காம மறுபடியும் கூப்பிட, The number you are calling is currently switched off. Please try later. அப்படின்ற வாய்ஸை கேட்டு ரொம்ப அழறாங்க. குழந்தைத்தனமா வானதி செய்யற சில செயல்கள் கடுப்பேத்தினாலும் அவங்க அழறத பார்க்க ரொம்ப பாவமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள பல்லவன் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்க ரூம்குள்ள இருந்து வர்ற சோழன், டேய் பல்லவா என்னடா ஆச்சுன்றாரு. வெளியே ஒரு பார்வை பார்த்துட்டு, அண்ணன் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரல பாரு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்கட்ல இருந்து வர்ற நிலா, பின்ன அண்ணன் வந்த உடனே அண்ணனை பிடிச்சி அவ்வளவு கேள்வி கேட்டிருக்க கூடாது, அதுல தான் அண்ணன் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு நிலா சொல்றாங்க. பின்ன என்னங்க பண்றது, எதுவும் சொல்லாம இருக்கவும் முடியல. எதுக்குங்க இப்படி அவசரமா முடிவெடுக்கணும்? இதுதான் விஷயம்னு சொல்லியிருந்தா நம்ம நிச்சயம் வரைக்கும் போயிருக்கவே மாட்டோம்ல அப்படின்னு சோழன் பொரிய, சரி விடுங்க, நாமளும் இதை பத்தியே பேச வேண்டாம். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி யாருமே பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்படிங்கிறாரு சோழன். பாண்டி வேகமா வீட்டுக்குள்ள யூஸ்வலா உட்கார்ற இடத்துல உட்கார்றாரு. பல்லவன் ஒரு மாதிரி டென்ஷனா ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க, ஏய் நீ எதுக்குடா முகத்தை இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு சோழன் கேட்க, இல்லனே அண்ணனை நினைச்சு கொஞ்சம் பயமா இருக்கு. அடுத்து அண்ணனுக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது, நமக்கே இது கஷ்டமா இருக்கு. அண்ணன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, எப்படி அண்ணன் இதுல இருந்து வெளியே வரப்போகுதுன்னே தெரியலன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் எதுலையும் கலந்துக்காம இருக்குமா உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனோட நிக்கிறாங்க. ஐயோ கடுப்பா இருக்குடா, ஏன் தான் அண்ணனுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. எப்படியாவது அண்ணன் இதுல இருந்து மீண்டு பழைய மாதிரி ஆகணும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால நாம தான் கூட இருந்து அண்ணனை நார்மல் ஆக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல, இப்போ சொன்னீங்களே இதுதான் கரெக்ட் அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு சோழன் தலையாட்டுறாரு. நாம எல்லாருமே இருக்கோம், பாத்துக்கலாம். நீங்கெல்லாம் இப்படி கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே ஆகல. அண்ணன் ஒண்ணு அந்த பொண்ணை புடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே, சிச்சுவேஷனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. இப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி யாருமே பேச வேண்டாம், அவரை கொஞ்சம் சியர் பண்ற மாதிரி பேசலாம், அதுவே அண்ணனை பாதி சரியாக்கிடும் அப்படின்னு முழுசாவே சரியாக்கி வர்ற சேரனை பத்தி ஒண்ணும் தெரியாம நிலா சொல்லிட்டு இருக்க, ஆமான்னு தலையாடுறாரு சோழன். ஜன்னல் கிட்ட உட்கார்ந்துருக்க பல்லவன் வெளியே பார்த்துட்டு, அண்ணன் வருதுங்கிறாரு. சைக்கிளை நிறுத்துற சேரன் அப்படியே ஆர்ப்பரிச்சு துள்ளி குதிச்சு அடிச்சு புரண்டெல்லாம் வராம எப்பவும் போல நிதானமா வர்றாரு. ஆனா அவர் முகம் முழுக்க சிரிப்பு, அப்படியே சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கற மாதிரி அவர் மெதுவா நடந்து வர, ஏய் என்னடா அண்ணன் தண்ணிக்கிண்ணி அடிச்சுட்டு வருதா என்ன, ஆளே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கேக்குறாரு. டேய் அண்ணன் என்ன உன்ன மாதிரியா, அதெல்லாம் பண்ணாதுங்கிறாரு பாண்டி. டேய் இப்ப எதுக்குடா என்ன தேவையில்லாம வம்புழுக்கிறாங்கிறாரு சோழன். ஷோ போது நிறுத்துங்க, புதுசா ஒரு சண்டையை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க, உள்ளர வர்ற சேரன், என்னப்பா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறவரு அங்க ஓரத்துல உட்கார்ந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. அவரு முகம் முழுக்க மகிழ்ச்சியோட தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்க, ஐயோ அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பாண்டி, சோழன், நிலா, பல்லவன் எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் புரியல, ஒருத்தர் குழப்பமா பாத்துக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே சேரனைய பாத்துக்கிட்டு இருக்க, அவரு முகம் முழுக்க சந்தோஷத்தோட உட்கார்ந்து இருக்காரு. அவரு இந்த விஷயத்தை எப்படி தம்பிய கிட்ட சொல்ல போறாரு, இதை கேட்டு அவங்க எல்லாம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க எப்படிலாம் சந்தோஷப்பட போறாங்க, இவர் எப்படி சொல்ல போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.